ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கான தேதி அறிவிப்பு வந்து என்ன டேட்டா வந்து இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஹாப்பி நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து 1000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு வந்து தரப்போகிறத வந்து தமிழக அரசு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று வருது. ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. அது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொகுப்பை வந்து கொடுப்பாங்க, ரூபாய் 1000 வந்து கொடுப்பாங்களா, அப்படி 1000 வந்து கொடுத்தாங்களா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து ரேஷன் கடையில் வந்து கொடுப்பாங்களா, அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி ரூபாய் 1000 வந்து கொடுக்க போகிறாங்கன்னா எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் வந்து கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே வந்து முகாம் மூலியமா அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஜனவரி மாதத்தில் வந்து விண்ணப்பங்கள் படிவம் பெறப்படும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து அமைச்சர் வந்து தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் வந்து விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும், எந்த இடத்துல முகாம் வந்து நடத்துவாங்க, உங்கள் கிராமத்தில் வந்து ரேஷன் கடையில் நடத்துவாங்களா, இல்லை தனி முகாமாக வந்து நடத்துவாங்களா, முகாமில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறாங்களா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ண போகிறாங்களா, என்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து ரூபாய் 1000 கொடுக்க போகிறதும், அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சம்பந்தமாக வந்து புதுசாக வந்து இந்த மாதம் வந்து அப்ளை பண்ண போகிறவங்க சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து பார்த்துன்னு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா அது தவறாக போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே நம்ம அறிவிக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு சம்மந்தமாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு, என்னென்ன பரிசாக வந்து பொங்கலுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, ரூபாய் 1000 வந்து கொடுக்க போகிறாங்களா, கூடுதலாக வந்து என்னென்ன பொருள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து கரும்பு, சர்க்கரை, இது போல் பச்சரிசி, இது போல் பொருட்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 2024 பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தரப்புலேருந்து எழுப்பியிருக்க கேள்விகள் என்னென்னா ரூபாய் 1000 வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போதைக்கு தமிழக அரசு வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் அறிவிப்பாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து ரூபாய் 1000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கான அறிவிப்பு வந்து நம்மளுடைய நியூஸ் சேனலில், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய நியூஸ் சேனல்லையும் வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விரைவில் வந்து ஓரிரு நாட்களில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது சம்மந்தமாக கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 1000 ரொக்க பரிசுடன் தொகுப்பு வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கான ஆலோசனை கூட்டம் தற்சமயம் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரூபாய் 1000 ஒரு குடும்ப அட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000, அப்படின்னா அதுக்கான செப்பரேட் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பிஹெச்ஹெச் கார்டுக்கா, இல்லை வந்து என்பிஹெச்ஹெச் கார்டுக்கா, இல்லை என்பிஹெச்எஸ் கார்டுக்கா, இது போல் வந்து என்னென்ன கார்டு வகையான ரேஷன் கார்டுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து பொங்கல் தொகுப்பு வந்து வழங்குவாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவான விளக்கத்தோட கண்டிப்பாக அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2024 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைகளுக்கு வந்து ரூபாய் 1000 ரொக்கத்துடன், அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி ரூபாய் 1000 வந்து கட்டாயம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2வது வாரம் முதல் வழங்க போகிறதா வந்து தமிழக அரசு இப்போதைக்கு வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெறுது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஒரு அமைச்சரும் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி வருகிறார். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து இதை பற்றி வந்து கூறியிருந்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து அவர் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆலோசனை கூட்டம் பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும், அது சம்பந்தமாக வந்து ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடந்து வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லாமல்
சென்னை புயல் வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மீட்பு பணி அது மட்டும் இல்லாமல் நிவாரணப் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாயும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து வழங்கின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் பரிசுக்கு வந்து ரூபாய் 1000 வந்து தரத்தில் ஒரு சில ஆலோசனை வந்து நடத்ததுக்கு அப்புறம் தான் வந்து எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு வந்து முக்கியமாக வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் இந்த கார்டுக்கு வந்து கட்டாயமாக வந்து ரூபாய் 1000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் மூலயமா தகவலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக நம்ம எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் டெய்லி வந்து வீடியோவில் வந்து போட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. முக்கியமாக வந்து ஜனவரி மாதம் புதுசாக வந்து இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம சேனல்லே வந்து பழைய வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். அவங்கள பற்றி வந்து பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் வந்து இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி முகாம் மூலியமாக வந்து 2 கட்டமாக வந்து விண்ணப்ப படிவங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பெறப்பட்டிருந்தாங்க. இதில் வந்து தகுதியானவங்களாக வந்து கருதி 1,13,00,000 பேர் வந்து பணம் வந்து பெற்றுன்னு வராங்க. இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56,00,000 பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து கருதுனாங்கன்னா சேவை மூலயமா மேல்முறையீடு வந்து பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தமிழக அரசால் வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,85,000 பேருக்கு மேலே மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுறாங்க. முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எந்த ஒரு புதிய பயனாளிகளும் வந்து விடுபடக்கூடாது, எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் விடுபடக்கூடாது அப்படின்றத வந்து அரசு வந்து ரொம்ப கவனம் வந்து செலுத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து அதுக்கான அறிவிப்பு புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு அறிவிப்பு வந்து கூடுதல் வந்து அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்றத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெளிவாக வந்து விளக்கமாக வந்து சட்டப்பேரவையில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசே வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்திருந்தார். அது சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோ நம்ம சேனல்லே வந்து போட்டிருப்போம். பழைய வீடியோலாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு புதுசாக வந்து விண்ணப்ப படிவம் ஜனவரி முதல் புதிய விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும் அப்படின்றத தெளிவாக வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ணுறீங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, எந்த டேட்லேருந்து வந்து இந்த புதிய விண்ணப்ப படிவம் வந்து பெறுவாங்க, எங்கே வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க. முக்கியமாக வந்து முகாம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடையிலே வந்து அதுக்கான அப்ளிகேஷன் வந்து விநியோகம் வந்து செய்ய போகிறாங்க. அந்த ரேஷன் கார்டிலே உங்களுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்தீங்கன்னா தன்னார்வர்கள் அதாவது வாலண்டியர்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பில் வந்து அப்ளை பண்ணி அவங்களே வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு கலாய்வு நடத்தியதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ரூவல் என்னன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக எஸ்எம்எஸ் மூலயமா அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இந்த புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகை இந்த ரூபாய் 1000 வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே அதாவது கிட்டத்தட்ட வந்து 18ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த புதிய விண்ணப்பங்க படிவுக்கான முகாம் மூலம் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போதைக்கு தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஜனவரி 20க்கு மேலே கூட நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து இந்த புதிய விண்ணப்ப படிவம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கலாய்வு ப்ராசஸும் ஜனவரியில் வந்து முடிஞ்சிட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கான பணம் தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலயமா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேஷன் கடையில் நீங்கள் முகாம் மூலயமா வந்து அப்ளை பண்ணும்போது இந்த விண்ணப்ப படிவங்கள் வந்து தேவையான பூர்த்தியான ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கையில் கட்டாயமாக வந்து வச்சிருக்கணும். அதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை உங்களுக்கு கட்டாயமாக வந்து தேவை. குடும்ப அட்டை கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். குடும்ப தலைவி பேரில் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நல்லது. அப்படி வந்து குடும்ப தலைவி பேரில் குடும்ப அட்டை இல்லை அப்படின்னா யார் கணவர் பேரில் இருந்ததுன்னா குடும்ப தலைவியே வந்து மனைவி இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப தலைவியை வந்து கருதி அவங்க பேரில் வந்து அப்ளை பண்ணலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து தேவை. யார் பேரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அவங்களுடைய ஆதார் அட்டை அவங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணுற நேரத்தில் அதாவது அப்ளை பண்ண போகிற இடத்துல வந்து கேட்பாங்க. இது மட்டும் இல்லை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக வந்து தேவை தொலைபேசி எண் அதாவது வந்து மொபைல் நம்பர். உங்களுடைய ஆதார் கார்டில் யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா குடும்ப தலைவி அவங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நம்ம மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கட்டாயமாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கொடுக்கும்போது அதே நம்பர் வந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வரும் அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல்
புகைப்படம் வந்து ஒரு சில இடத்துல வந்து கேட்குறாங்க, இல்லைனா வந்து தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனை வந்து என்ட்ரி பண்ணும்போது வயது, மாவட்டம், தொழில், உங்களுக்கு வந்து வீடு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க, நிலம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல் பண்ணுவாங்க. நீங்கள் கனரக வாகனங்கள் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண தேவையில்ல, உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கி பாஸ் புத்தகம், முக்கியமாக வந்து வங்கி கணக்கு விவரம் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தேவை. அது வந்து இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷனில் உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட். அதில் வந்து ஐபிபி அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பிரைமரியாக ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் ஆதார் கார்டில் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க பெஸ்ட்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஐபிபி அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து ஆதார் லிங்க் ஆகிருக்கிறதுனால கரெக்டாக வந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து லிங்க் ஆகாதவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மணி ஆர்டர் மூலமா வந்து சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருந்தாலும், இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லை வந்து இந்தியன் பேங்க், இது போல் பேங்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆதார் கட்டாயமாக வந்து லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் உங்கள் விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 15 கிரைட்டீரியா, அதாவது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருந்து இருக்குதா, இது போல் வந்து ஓய்வூதியம் வேறு ஏதாவது பெறலையா அப்படின்ற மாதிரி நிறைய கிரைட்டீரியா வந்து அந்த அப்ளிகேஷனே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது சம்மந்தமாக நல்லா ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முகாமில் வந்து உங்களுக்கு ஆப் மூலியமாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதையும் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வரக்கூடிய அப்டேட், அது மட்டும் இல்லாமல் என்ன டேட்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. அது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வந்து வெளியாகும், என்னென்ன பொருட்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து அதே போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயனடைட்டும் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலுடைய பழைய வீடியோலாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் மற்றவங்க பண்ண கமெண்ட்டுக்கும் ஒரு கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம சேனலோட மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 1000 ரூபா வந்து பெறறதுக்கு நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து காரணமாக வந்திருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.